வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. மொத்தம் 500 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் போஸ்டிங் தாங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக மாதம் உங்களுக்கு 40,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போனால், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மொத்தம் 500 வேக்கன்சிஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் டைம் இருக்குங்க. ஸோ 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது இந்த இதுக்கு போஸ்டிங்க்கு. டயர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதியும், டயர் 2 வந்து அக்டோபர் 28ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் orientalinsurance.org.in, இந்த வெப்சைட்டை வந்து ரெகுலராக வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 500 வேக்கன்சிஸ், ஆல் இந்தியா வேக்கன்சிஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 17, இடபிள்யூசிக்கு 1, யூஆருக்கு 6 அப்படின்னு சொல்லி மொத்தம் 37 வேக்கன்சிஸை கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ், இதுக்கு வந்து மினிமம் 21 வயசு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது 31/7/1995க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 31/7/2004க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 31/7/2025 படி உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து எழுத படிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த இது வந்து பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் நடக்கும். மொத்தம் 100 மார்க்கு 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைமுங்க. அதற்கான போர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்குங்க. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன், இதுவே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். மொத்தம் 200 கொஸ்டின் 250 மார்க்கு, மொத்தம் 2 மணி நேரம் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. போத் ஃபஸ்ட் எக்ஸாம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 10th 12th வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், தஞ்சாவூர் அண்ட் விருதுநகர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டயர் 2 அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் நடக்குதுங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கெலாம் 850 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியர்ன்ற செக்ஷன் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபில் பண்ணுறன்றதை வந்து இவங்க வந்து ஜஸ்ட் லெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட்.
ப்ரொபோஷன் பீரியட் வந்து உங்களுக்கு 6 மந்த் இருக்குங்க. ப்ரொபோஷன் பீரியட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ எல்லா கம்பெனியுமே இந்த ப்ரொபோஷன் பீரியட் வந்துருச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து நீங்கள் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுவீங்க. 6 மாதம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. இது எல்லா கம்பெனிலையுமே இப்போ வந்துருச்சுங்க. ஸோ இதற்கான சம்பளமாக மாதத்துக்கு 40,000 ரூபா பர் மந்த்துக்கு இனிஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.